ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி. நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும் நாளைய மார்க்கெட்டுக்கான ஒரு வியூவை பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்தது அப்படின்றத பார்த்துடலாம். ஒரு கேப் அப் தான். ஸோ நல்ல ஒரு கேப் அப்பு. யூஎஸ் ட்ரம்ப் நேற்று அந்த டேரிஃப் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா குளோபலாகவே எல்லா மார்க்கெட்டும் டவுனாக தான் இருந்தது. நம்ம மார்க்கெட் ஒரு 70லேருந்து 80 பாயிண்ட் டவுனில் தான் வந்து கேப் டவுன் ஆகும் அப்படின்ற மாதிரி இருந்தது. அதே தான் மார்க்கெட் வந்து ஆச்சு. பட் நம்ம சைனா மார்க்கெட்டை எடுத்துக்கிட்டோம், ஆஸ்திரேலியா மார்க்கெட் அண்ட் ஜப்பான் மார்க்கெட்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அங்கே 1.5% அளவு வந்து விழுந்திருந்தது. எப்போது ஜப்பான் மார்க்கெட்லாம் 1.5% விழுந்ததோ அப்போல்லாம் நம்ம மார்க்கெட்டும் அதே 1.5% வந்து விழும். இன்றைக்கி எக்ஸ்பைரி கேமா அப்படின்ற மாதிரிலாம் தெரியல. நம்ம மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆகி முடிஞ்சுது. ஸோ அதுக்கான காரணம் நேற்றே வந்து பார்த்திங்கன்னா இந்த டவுனுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகலை பெருசாக. ஏன்னா ஸ்கியூவெல்லாம் அப் சைடில் இருந்தது, புட்டெல்லாம் செல் பண்ணி வச்சுருந்தாங்க. மேபி அது ஒரு காரணமாக இருந்திருக்கும். மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஏறி அப்படியே பார்த்திங்கன்னா ஒரே இடம் ஆணி அடித்த மாதிரி 22,900 மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பைரி ஆயிருக்கு. இன்றைக்கி எக்ஸ்பைரி ஆன விஷயத்தில் விக்ஸ் வந்து நல்லாவே ட்ராப் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 4.8% வந்து டவுன் ஆகிருக்கு. எதாவது ட்ரேட் எடுக்கணுமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த விக்ஸில் டவுன் ஆகும்போது எடுத்தீங்க அப்படின்னா மாட்டிப்பீங்க. ஏன்னா ப்ரீமியம் எதுவுமே இருக்காது. நீங்கள் ஒரு ரேஞ்ச் வச்சு நீங்கள் பண்ணணும், ஒரு ஸ்ட்ராட்டஜி போடணும் அப்படின்னா வந்து இந்த விக்ஸ் வந்து பெருசாக இருக்காதுங்க. ஓகேவா? ஸோ பயம் கம்மியாக இருக்குது, ப்ரீமியம் வந்து கம்மியாக இருக்குதுன்னு தெரியும். ஸோ அதனால் என்னோடய ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த யூஸும் பெருசாக இருக்காது. ஸோ நாளைக்கு விக்ஸ் ஏறிச்சுன்னா மாட்டிப்பீங்க. ஸோ அதனால் எந்த ஒரு ட்ரேடும் வந்து பெருசாக பண்ண வேண்டாம். பிகாஸ் நாளைக்கு வந்து மார்க்கெட் வைப்ரண்ட்டாக இருக்கும். மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சைடு போகலாம். ஓகேங்களா? நாளைக்கு விக்ஸ் ஏறலாம், ஒரு சைடு இல்லைனா ஒரு மூவ் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்றது தான். ஸோ ஸ்ட்ராடல் ப்ரீமியம் நிஃப்டிக்கு ஒரு 325 பாயிண்ட்டுக்கும் சென்செக்ஸ்க்கு ஒரு 920 பாயிண்ட்டும் இருக்குது. இது நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1.25லேருந்து 1.5% அளவு வந்து மூவ் எதிர்பார்க்கலாம். பெரிய அளவு அப் டு வந்து ஒரு 1.25லேருந்து 1.5% வரையும் வந்து ஏதாவது ஒரு சைடு வந்து மூவ் இருக்கலாம் அப்படின்றது வந்து எதிர்பார்க்கப்படுது. பட் பார்க்கலாம். வர வாரம் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டிக்கு வந்து மந்த்லி எக்ஸ்பைரி, சென்செக்ஸ்க்கும். பட் சென்செக்ஸ் வந்து செவ்வாய்க்கிழமை முடியுது, பார்க்கலாங்க. ஸோ அதில் ஏதாவது கேம் இருக்கா அப்படின்றது வந்து நம்ம இன்றைக்கி நிஃப்டியோட ஸ்ட்ராடல் பாயிண்ட்டு ஸ்டார்ட் ஆஃப் த டே 114 ரூபாய்க்கு ஓப்பன் ஆச்சு. ஸோ ஒரு எங்குமே பெரிய அளவு வந்து பயம் இருந்துதான்னு கேட்டிங்கன்னா பெரிய அளவு இருந்திருக்காது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது ஒரு ஸ்ட்ரைக் எடுத்தோம் அப்படின்னா கூட பெரிய அளவு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் மேடு பள்ளம் இல்லை. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி ஒரு கூலான டே, ஒரு பெரிய ஒரு பயம் வந்து மார்க்கெட்டில் இருந்திருக்காது அப்படின்றது இந்த ஸ்ட்ராடல் ப்ரீமியம் சொல்லியிருக்கு. நல்ல ஒரு டிகே, நல்ல ஒரு ஸ்லோவான மார்க்கெட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். செல்லருக்கு ஒரு குட் டே அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம். அண்டு நிஃப்டிக்கு ஆப்ஷன் செயினில் இது வந்து வர வாரம் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 27th ஃபெப்ரோட கான்ட்ராக்ட் 22,950 அட் த மணி, கிட்டத்தட்ட ஒரு 325 பாயிண்ட் ஸ்ட்ராடல் ப்ரீமியம் வச்சிருக்கு. ஐவி என்ன சொல்லுது அப்படின்னா இன்னும் இந்த வீக் வந்து பெரிய அளவு இல்லை, ஏன்னா வந்து இன்னும் ஸ்டார்ட் ஆகலாம் அப்படின்றதுனால ஐவி வந்து ஆஸ் யூஷுவல் வந்து அப் சைடில் இருக்குது. கீழே வந்து பார்த்திங்கன்னா என்னதான் ஒரு 300 பாயிண்ட்டுக்கு பெரிய அளவு வந்து ஐவி பயப்படுற மாதிரிலாம் தெரியல. பிகாஸ் ப்ரீமியம் இருக்குது அப்படின்றதுனால ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பெரிய அளவு அடிச்சிருக்க மாட்டாங்க. எனக்கு என்ன 23,000 பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் வந்து 72 லட்சம் இருக்குது. ஸோ அதனால தான் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா 23,000க்கு மேலே எக்ஸ்பைரி இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் சென்செக்ஸையும் பார்த்துடலாம். ஸோ சென்செக்ஸ் தான் வந்து செவ்வாய்க்கிழமை நமக்கு ஃபோக்கஸ்டு, ஏன்னா அன்றைக்கி எக்ஸ்பைரி 75,900 அட் த மணி வச்சிருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 921 பாயிண்ட் வந்து ஸ்ட்ராடல் ப்ரீமியம் வச்சிருக்கு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.25லேருந்து 1.5% அளவு வந்து ஒரு மூவ் எதிர்பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கியூ வந்து வித்தியாசமாக மேலே போனாலும் பயப்படுது, மார்க்கெட் கீழே போனாலும் பயப்படுது அப்படின்ற மாதிரி இருக்குது. மேலேனா பெரிய அளவு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கியூ வந்து ஒரு 1000 பாயிண்ட் போனாலும் அப்படியே மெயின்டைன் ஆகிற மாதிரி இருக்குது. பட் கீழே எங்கே போனாலும் பயப்படுற மாதிரி வந்து ஸ்கியூ இருக்குது. ஸோ நாளைக்கு தெரிஞ்சிருவாங்க. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியும் பிடிச்சி சென்செக்ஸையும் இழுத்து விட்றோம். ஸோ அது வந்து பெரிய விஷயம் இருக்காது. பார்க்கலாம். நாளைக்கு ஒரு மூவ் வந்து இதனால தான் எதிர்பார்க்குறேன் அப்படின்றது வந்து தெளிவாக தெரியுது. அண்ட் சென்செக்ஸ்க்கு ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 76,000 காலு புட்டு ஹெவியாக இருக்குது. அகெயின் மார்க்கெட் 76,000க்கு மேலே போகலாம் அப்படின்றது நினைக்கிறேன். ஸோ நல்ல டெசிசிவாக மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு 500 பாயிண்ட்லாம் எக்ஸ்ட்ராவாக ஈஸியாக போகலாம். அண்ட் எஸ்எக்ஸ் நிஃப்டி இதுவரையும் ஒரு 11 பாயிண்ட் வந்து க்ரீனில் இருக்குது. பட் யூஎஸ் மார்க்கெட் டவுனில் இருக்குது. ஃபியூச்சரை சொல்கிறேன். ஸோ பார்க்கலாம், அங்கே மார்க்கெட் ஓப்பன் ஆகட்டும், ரெக்கவர் ஆகிடும். எப்படியும் ஈஓடியில் அது வந்து ஒரு பேட்டர்னாக இருந்துகிட்டு இருக்குது அப்படின்றதுனால பெரிய விஷயம் இல்லை. நம்ம மார்க்கெட் ஒரு 11 பாயிண்ட் வந்து அட்வான்ஸ்டாக இருக்குது அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் எஃப்ஐடி ஆக்டிவிட்டி ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 183 கோடிக்கு வந்து எஃப்ஐ இண்டெக்ஸ் ஃபியூச்சர் க்ரீனில் இருந்தாங்க. ஸோ அதுக்கு காரணம் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நேற்றே மார்க்கெட் அதாவது பேங்க் நிஃப்டி ஏறி இருந்தது, அதனால் அதில் ஃபியூச்சர் லாங் இருந்தது. ஸோ அதே மாதிரி மிட் கேப் நிஃப்டியும் நல்ல ஒரு லாங் இருந்தது. ஒரே ஒரு விஷயம் இங்கே நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு விஷயம், இது வந்து மிட் கேப் நிஃப்டியோடைய 11,000 புட்டு,
அந்த புட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ரூ. 20 30 தான் இருந்தது. எங்கே 11,000 மார்க்கெட் போயிட போகுதுன்னு. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நியர்லி 12ஆம் தேதியே மார்க்கெட் வந்து 13 கிட்டத்தட்ட 300 கிட்ட வந்துருச்சு. அப்போ ஒரு ஸ்பைக்கில் ரூ. 165 ஆச்சு. அகைன் அடுத்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நாளுக்கு அப்புறம் இதே 11,000 புட்டு வந்து பார்த்திங்கன்னா ரூ. 340 போயிருக்கு. இங்கே இந்த ஸ்ட்ரைக்கோடைய லாட் சைஸ் ஒரு லாட் வந்து ரூ. 120. ஸோ இங்கே நியர்லி இதை நம்ம செல் பண்ணியிருந்தால் குறைஞ்சது 40,000 இந்த ஆப்ஷன் வந்து விற்றுருக்கோம். இப்போது இதோட நிலைமை என்ன அப்படின்னா ரூ. 36 தான். ஓகேங்களா? ஒரு கிரெடிட் ஸ்ப்ரெட்டு தைரியமாக போட்டிருந்தா கூட ஒரு சூப்பரான ஒரு பெட் வந்து இந்த மிட் கேப் நிஃப்டியில் இருந்தது. எல்லோரும் கேட்கலாம், கண்டிப்பாக மிட் கேப் நிஃப்டி ஃபால் ஆகிருந்தது ப்ரோ, எப்படி ப்ரோ எடுக்கிறது அப்படின்னா, இதுதான் கேமு, வேறு எதுவும் இல்லை. 2 நாளுக்கு முன்னாடி 17ஆம் தேதி, இன்றைக்கினா 20ஆம் தேதியா? ஸோ 2 நாளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் வந்து 10 டைம்ஸ் வந்து கம்மியானதை பார்க்க முடியுது. ஸோ இதுதான் கேமு. ஓகேங்களா? இதுதான் கேமு. ஸோ டைட்டாக எட்ஜ் வச்சு கிரெடிட் ஸ்ப்ரெட் இதை தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நான் இதை தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் 10,700 10,600 10,500 அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரூ. 120 போச்சு. இப்போ அது பார்த்தீங்கன்னா ரூ. 5 10 இருக்குது. ஸோ விஷயம் என்ன அப்படின்னா, ப்ரீமியம் ஸ்பைக் ஆகும்போது ஸ்ட்ராட்டஜி ட்ரேடிங் எடுக்கணும். ஸோ அப்போது கரையும் போது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டு ஏறி இருக்குது. விக்ஸ் கிராஷ் ஆனதுனால டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா காலி ப்ரீமியமு. ஸோ இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு அப்டேட்டு தான். நம்ம என்ன மாதிரி ட்ரேட் எடுக்கணும் அப்படின்றதுக்கான அப்டேட்டு. ஸோ ப்ரீமியம் ஸ்பைக் ஆகிற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணியிருக்கணும் அப்படின்றது மட்டும் சொல்கிறேன். நம்ம டைம் ஒரு 7 மணிக்கு மேலே இந்த எஃப்ஐடி ஆக்டிவிட்டி அப்டேட் ஆகிடும். அதை செக் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு வியூ உங்களுக்கு மேபி கிடைக்கலாம். எஸ் நண்பா, நம்ம போகிற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படியே பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. முதல்ல இன்றைக்கி விக்ஸ் ரொம்பவே இறங்கிடுச்சு. இந்த விக்ஸ் ஏறுற வரைக்கும் கொஞ்சம் வந்து ட்ரேடிங் வேண்டாம். ஏன் அப்படின்னா விக்ஸ் ஏறிச்சு அப்படின்னாலே வால்டிலிட்டி கூட்படும். நம்ம டைரக்ஷன் தெரியாமல் எங்கேயாவது நம்ம ட்ரேட் எடுக்க போனோம் அப்படின்னா அன்வான்ட் லாஸஸ் வரலாம். ஸோ அதனால் கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணி இருக்கிறது நல்லது. அன்டில் விக்ஸ் வந்து மறுபடியும் 16 வரைக்குமே ஏறும் எனக்கு தெரிஞ்சு. எனக்கு கடைசி வாரம் அப்படின்றதுனால ஒரு வால்டிலிட்டி மார்க்கெட்டில் இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், வேறு எதுவும் இல்லை. எனக்கு இந்தியா விக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4.8% வந்து இறங்கியிருக்கு. நல்லா கிராஷ் ஆகிருக்கு. இன்றைக்கி எக்ஸ்பைரிக்கு நல்ல ஒரு கேமு. எக்ஸ்பைரிக்கு மட்டும் கிடையாது, இருக்கிற எல்லா ஆப்ஷனோட ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து கரைஞ்சி போச்சுன்னு சொல்லலாம். ஸோ ஒரு 300 250 இருந்த மிட் கேப் நிஃப்டியோட அட் த மணி ப்ரீமியம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 120 கூட பெறலை. ஸோ ஒரு 3 நாளில், இது நான் சொல்கிறது ஐம் ஜஸ்ட் சேயிங், ஒரு 3 to 4 டேஸில். ஸோ அந்த அளவு ப்ரீமியம் வந்து கரைஞ்சிருக்கு. அதுக்கான காரணம் வர வாரம் வந்து மந்த்லி எக்ஸ்பைரி அப்படின்றதுனால. டெக்னிக்கலாக பார்க்கும்போது லாஸ்ட் 2 டேஸோட ஐஎன் லோஸ் எடுத்துக்கங்க. அதை மார்க்கெட் பிரேக் பண்ணும்போது இனிஷியல் லெவல் பிரேக் அவுட் உங்களுக்கு கிடைக்கும். கூடவே பிபி டைனமிக்கோட இண்டிகேட்டர்ஸும் யூஸ் பண்ணிக்கங்க. அது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் உங்களுக்கு இனிஷியலாக கொடுக்கும். அதுவுமே ஒரு கிளாரிட்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம், யூஸ் ஆகும். அண்ட் டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு ஃபியூச்சர் ஓஐ பார்த்துடலாம். ஸோ நிஃப்டி ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக இருந்திருக்கு. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஏறி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது லாங்காக தான் இருந்திருக்க வாய்ப்பு. பார்க்கலாங்க. ஓகேங்களா? அது சைன் வந்து இந்த ஃபியூச்சர் வெர்சஸ் ஸ்பாட்டில் கூட ஒரு 4 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு நேற்று இருந்ததை விட. பேங்க் நிஃப்டி ஒரு 300 பாயிண்ட் என்னமோ இறங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஏறி இருக்குது. மேபி அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் இருந்திருக்க கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ பட் இங்கே ஃபியூச்சர் வெர்சஸ் ஸ்பாட்டில் பாயிண்ட் வந்து 90 அப்படின்ற மாதிரி ஒரு வேல்யூ காட்டுது. அண்ட் மிட் கேப் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா 17,000 கான்ட்ராக்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மார்க்கெட்டே ஏறி இருக்குது. இந்த ஒரு ஸ்பாட் ஃபியூச்சரும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றதுனால அது டெஃபினட்டாக ஒரு லாங்காக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. இதை பிசிஆர் மூலமாக கன்ஃபார்ம் பண்ணும்போது நிஃப்டி ஆப்வியஸாக வந்து பார்த்திங்கன்னா புட் ரைட்டிங் இருக்குது. இது எக்ஸ்பைரி கேம் அப்படின்றதுனால இதை இக்னோர் பண்ணிக்கலாம். பேங்க் நிஃப்டியில் புட்டு கொஞ்சம் ஷேடாக இருக்குது. அதுதான் சொன்னேன். மேபி இது வந்து லேசாக ஷார்ட்டாக கூட இருந்திருக்கலாம் இந்த குவான்டிட்டி. அண்ட் மிட் கேப் நிஃப்டின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ நேற்று இருந்ததை விட. அப்போது இதில் இங்கே புட் ரைட்டிங் வந்து இருக்காங்க அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுக்குங்க. அண்ட் யூஎஸ் ஃபியூச்சர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா டவுனில் இருக்குது. யூரோப் மார்க்கெட் ஒரு மாதிரி க்ரீனாக இருக்க மாதிரி இருக்குது. இதுக்கான காரணங்கள் நேற்று நல்ல ஒரு அங்கே மார்க்கெட் நல்லா இறங்கி தான் ஏறி இருந்தது. யூஎஸில் அந்த டேக்ஸ் டேரிஃப் பற்றி ட்ரம்ப் வந்து சொல்லியிருந்த விஷயம் அகெயின் எப்பப்போலாம் வாய் திறக்கிறாங்களோ அப்போலாம் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா டவுன் ஆகுது. பார்க்கலாம். ஸோ நாளைக்கு ட்ரேடிங் ஐடியா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐவி ரேஞ்ச் ஒரு ஃப்ளாட் டு அப்சைடாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்சைட் மேபி வந்து தெரியல, ஒரு வால்டேலாக இருக்கலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஸ்கியூ வந்து டவுன் சைட் போனால் பயப்படுற மாதிரி இருக்குது. பட் அப் சைட் லேஸாக ஓப்பனில் இருக்கனால மேபி மேலே கூட போகலாம். ஸ்டாடல் ப்ரீமியம் ஒரு 325 பாயிண்ட் நிஃப்டிக்கும், சென்செக்ஸ்க்கு ஒரு 920 பாயிண்ட்டும் இருக்குது. சம்மரின்னு பார்க்கும்போது இன்றைக்கி இந்தியா விக்ஸ் கிராஷ் ஆனது பெரிய விஷயமா பார்க்கலாம். அண்ட் மிட் கேப் நிஃப்டியோட ப்ரீமியம் கிராஷ் ஆனது தான். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் அந்த 11,000 புட்டு. ஒன்றும் இல்லைங்க, அது எல்லா புட்டுமே சொல்கிறேன். பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்டர்ன் மாதிரி. அது 2 வாரம் வரையும் ப்ரீமியம் வந்து கரையில. பட் ஒரு 3 நாளில் வந்து பார்த்திங்கன்னா அது 10 டைம் வந்து கரைஞ்சி அதே ப்ரீமியமில் வந்துருச்சு. ஸோ 20 30 செல் பண்ணாமல் ஹெவியாக இருந்திருப்பான். அவன் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரீமியத்தை 360 பார்க்கும்போது கண்டிப்பாக உயிர் இருந்திருக்காது. இப்போ அகைன் அதே 30 வரும்போது பெருமூச்சு விட்டுருப்பாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு
ஒரு ட்ரேடிங் வந்து நமக்கு எம்டிஎம் லாஸ் காட்டுற விஷயம். ஸோ கஷ்டம்தான், இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக தான் ஜஸ்ட் ஒரு ஷோ வந்து அந்த ஸ்ட்ரைக் காட்டினேன். ஸோ செக் பண்ணுங்கள், இவ்வளோ விஷயம் நம்ம பேசணும். இதெல்லாம் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்க டேட்டா தான். நீங்கள் உங்கள் ட்ரேடை உங்கள் அனாலிசிஸ்க்கு அப்புறம் எடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.